நியூ இயர்க்கு இன்னும் 19 நாள் இருக்கும் பட்சத்தில் ஹாரிக்கிளை குறைக்கிறது நீங்கள் நாள் நம்பர் 17 தோழர்களே. இன்னும் சில நாட்களில் மட்டும் உள்ளது. நான் செமஸ்டருக்கு ஒரு 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. வீட்டில் பொறுக்கவே மாட்டாங்க. பேங்க் போ, அங்கே போ, இங்கே போகணும்னு அமுச்சு விட்றாங்களா. சரி பேங்க் தானே ஒரு பெருமையாக வேணும்னு சொல்லிட்டு பேங்க் போனால் நம்மளை ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறாங்க தோழர்களே. என்ன கதைனே தெரியல. என்ன ஒரு ஆதார் நம்பர் சீடிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுறாங்க தோழர்களே. நம்ம யார் எவ்வளோ பெரிய ஆள், நம்மளை போய் லேட் பண்ண வைக்கலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து சரி இந்த ஜிம் போகிறவங்களாம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரை கிழங்கு இருக்குல்ல, அதை சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். பட் ஜிம் பண்ணும்போது சாப்பிட்டதே இல்லை. அதெல்லாம் கடையில் பார்த்தேன், வாங்கி விட்டேன். அது எதுக்கு சாப்பிட்றான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதில் வந்து ஃபைபருமே 1 to 2 கிராம் தான் இருக்குது, 100 கிராம் ப்ரோட்டீனுமே 1 to 2 கிராம் தான் இருக்குது. அது என்ன கதை நமக்கு தெரியல தோழர்களே. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு சரி நம்ம செஸ்ட் வேறு கலகலா குழுகுலுன்னு சொல்லிட்டு நீங்கள் செஸ்ட் போட்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் அடிச்சுட்டு அப்படியே அதே ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும். அதுவும் வித்தவுட் டச் தோழர்களே. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு செஸ்ட் ப்ரெஸ் அப்படியே போட்டு இப்போ டிக்ளைன் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிக்ளைன் வந்து ஒரு கிராவிட்டிக்கு எகென்ஸ்ட் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம ஒரு 10 கிலோவில் போடும்போது ஆல்ரெடி வந்து அந்த 9.8 ஸ்பீடு இருக்கும் கிராவிட்டியில். அதனால் அதுவும் கீழே ஃபோர்ஸ் ஆகுமா, நமக்கு வெயிட் ஜாஸ்தி ஆயிரும். நமக்கு ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டே இருக்கும். பட் இருந்தாலும் போகணும். அப்போ தான் வந்து லோவர் செஸ்ட்லாம் பயங்கர ஒர்க் அவுட் ஆகும். அதனால் வந்து அது போட்டு அப்படியே கஷ்டப்பட்டு எழுந்திரிக்கும் கைஸ். இந்த செஸ்ட் ப்ரெஸ்ஸில் ஒரே கஷ்டம் என்னன்னா, அந்த தம்பிள் அப்படி கீழே வச்சுட்டு கஷ்டப்பட்டு மேலே எழுந்திரிக்கணும். அது இருக்குல்லே பெரிய பஞ்சாயத்து. அதையும் கரெக்டாக போட்டு அப்புறம் வந்து என்ன செஸ்ட்டு ஃப்ளைஸ் அப்படி பயங்கரமாக போட்டாச்சு. இன்றைக்கி செஸ்ட்டு மாதிரி கதற தெறிக்க விட்டோம் நம்ம இன்றைக்கி செஸ்ட்டை. அப்புறம் என்ன லைட்டாக ஸ்ட்ரெச்சிங்கை போட்டேன். நியூ இயர் வருது, கிறிஸ்மஸுமே வருது. உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன், கிறிஸ்மஸ் ரெசல்யூஷன்லாம் கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. யார் யூனிக்காக இருக்கோ அவங்கள வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். நானும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். யாராச்சும் இந்த ஃபாலோ மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போங்களே தோழர்கள். அப்படியே ஷேரும் பண்ணுங்கள். ப்ரோட்டீனுக்கு லைட்டாக ஆயில் ஊற்றின பன்னீர் சில்லியும் அப்புறம் வாங்கி ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டு உறங்கி விட்டேன். பட்டாமே கடை சத்துறேன்.